சரி, கர்த்தருடன் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். டீச்சர்ஸ் முதல்ல ஸ்கூலுக்கு போனோன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. Have you finished your homework? டீச்சர்ஸ் will ask. எத்தனை பேர் நான் கொடுத்த வசனத்தை படிச்சீங்க? எத்தனை பேர் உண்மையாக பாருங்க. அது எது குறிக்குதுன்னா ஸ்பிரிச்சுவல் மீனிங். அது ஓகே. ஸ்பிரிச்சுவல் மீனிங் அது என்னன்னா நம்மளுடைய பசி குறையுது கடவுள் மேல. அதான் அவங்களோட மீனிங். அப்போ இதில் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கடைசி நாளில் இது பிசாசுடைய தந்திரம் உங்களுக்கு எனக்கு தெரியாது. பாருங்க, இந்த ரெண்டு பேர் யாரு? ஆதாம் ஏவாளு ஆண்டவர் படித்த மனுஷன். ஆனா பிசாசு தந்திரத்தை அறியாம அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. அதனால இது ஒரு அடியாலும் நம்மளுக்கு தேவன் மேல அன்பு குறையும் போது பசி குறையுது. ஓகே. இந்த கால வேலையில உங்களுக்கு நான் சொல்லிட்டு நான் பைபிள் ஸ்டடி தான் கொடுக்குறேன். பைபிள் ஸ்டடினா ஸ்டடி சம்திங் சொல்லிட்டு. ஓகே. ஜோஷுவா புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? 1 2 பேர் பாருங்க. அது நீங்க படிக்கணும். ஏன்னா நீங்க படிச்சாதான் உங்களுக்கு தெரியும் அது தேவோட சித்தமா தேவோட சித்தம் இல்லை. முதலாவது எல்பின் படிச்சிருக்கியா? 2வது அதிகாரம் ஜோஷுவா புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை நம்ம தியானிப்போம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்திமில் இருந்து மேவுக்காகிய 2 மனுஷரை ரகசியமாய் மேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றார். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டில் போய் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். 2 தேசத்தை மேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷரை ராத்திரியிலே இங்கு வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. 3 அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் அண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் மேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னார். 4 அந்த மனுஷர் அவ்விரண்டு மனுஷரையும் அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரை கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ என்று எனக்கு தெரியாது. 5 வாசலை அணைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையில் அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றார். 6 அவர்கள் வீட்டிற்கு ஏற்பண்ணி வீட்டின் மேல் புறப்பட்ட சன்னல் தடைகளுக்குள்ளே மறைந்து வைத்தார்கள். 7 அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேடப் போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்டவுடனே வாசல் அடைக்கப்பட்டது. ஓகே, ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த வசனத்தை நீ ஆசீர்வதியும். இந்த வசனம் தான் நான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒவ்வொரு உலகத்தில் பேசி ஒவ்வொருவரை பலப்படுத்தும். ஏசப்பா, உங்களோட வாழ்க்கை ரொம்ப சமயமாக இருக்கிறது. நம்ம கடைசி நாள் இருக்கிறோம். எது தேவ சித்தம் எது தேவ சித்தம் இல்லை நம்மளுக்கு புரிய ஆண்டவர். எல்லாம் தடை செய்கிற விசுவாசம் கை ஏறி இயேசு மட்டும் அந்த காலையில உயர்த்தப்படணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறேன். ஆமென். முதல் வசனத்தை நீங்க படிச்சுங்க. யோசுவா 2 பேரை அனுப்புனாங்க. இங்க
போய் இடத்தை பார்த்துட்டு வாங்க சொல்லி யோசுவா அனுப்பினார். அப்போ அவங்க 2 பேரு எந்த இடத்துல அவங்க தங்கி இருந்தாங்க? வேசி வீட்டுல. நான் சொல்றேன், நீங்க நான் இருந்தா அந்த இடத்துக்கு போக மாட்டீங்க. ஐயோ, நம்ம எப்படி லாஜிக்கா நம்ம போவோம்? நான் எப்படி அந்த ஒரு வேசி நம்ம 2 ஆண்கள் எப்படி அவங்க கூட போய் வாழ முடியும்? அசிங்கம், ஆண்களை பார்த்தா மான மரியாதையா போயிடும் சொல்லிட்டு நீங்க கவலைப்படுவீங்க. அதனால தான் இப்போ the great men of God, Mount Lazarus, செல்வகுமார், எல்லா மாஸ்டர்ஸ் மார்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, அதிகமான காலை எழுந்திரிச்சோடனே என்ன செஞ்ச, ஆண்டவரே நான் போறதுக்கு முன்னாடி முன்பாக நீ போ. God, you go first, I will follow behind you. உங்களுடைய சித்தம் இல்லாட்டி அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போக வேண்டாம். இந்த சித்தம் இல்லாட்டி நான் இந்த வீடு வாங்கணும் உங்களுக்கு தெரியும், தடுத்து நிப்பாட்டு எப்படி அவர் சொல்லிக் கொடுறாங்க. பிசாசு அப்படியே தந்திரமா செய்வாரு, உங்களுக்கே தெரியாம இருக்கிறார். அதனால காலையில ஒரு காரியத்தை நீங்க செய்வீங்களா? சில பேர் பைபிள் தூக்கிட்டு ஓடி வந்திருப்பீங்க. ஆனா இன்னில இருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, ஒரு காலத்துல உண்மை நடக்குது. ஒரு காலத்துல ஜனங்கள் தூங்கும் போது பைபிள் வச்சு தூங்கிட்டு இருப்பாங்க. பைபிள் வச்சு படிச்சு தூங்கிட்டு இருப்பாங்க. கடைசி நாள்ல ஆண்கள் எப்படி தூங்குறாங்க தெரியுமா? யாரோ தெரியுமா? யாராவது ஹேண்ட் போன் கூட தூங்குறாங்க. சோ நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம நம்மளுடைய நோக்கம் என்ன? பரலோகம் தான் நோக்கம். அப்போ ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 2 பேரு உண்மையாக ஜெபிச்சிருப்பாங்க. பாருங்க, இந்த வேசி இடத்த கொடுத்த உடனே அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் உடனே போய் அந்த வேசி வீட்டுல தங்கினாங்க. எப்படி தேவ சித்தம் உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியும் தேவ சித்தம்? 4வது வசனத்துல நீங்க பாருங்க, உண்மையாக அந்த ஸ்திரீ ஒரு வேசி தான், ஆனா கடவுளை உண்மையாக நேசிக்கிறாங்க. உண்மையாக நேசிக்கிறாங்க. அவங்க கடவுளை நேசிக்கலாட்டி இந்த 2 பேரு என்ன புடிச்சு கொடுத்திருப்பாங்க. உடனே செய்தி வந்துச்சு, யாரு? ராவ் வீட்டுக்கு போலீஸ்கார வந்துட்டாங்க. உங்க வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்க, அவங்க இங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? பொய் சொன்னாங்க. யார் பொய் சொன்னாங்க? இவங்களை தப்பி வைக்கிறதுக்காக பொய் சொன்னாங்க. அப்போ நீங்க நானு ஒரு பாருங்க, நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு அம்மா ஹாலிடேக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் நியூஸ்ல படிச்சிருக்கீங்க. எல்லாரும் அவங்க என்னமோ நியூஸ்ல போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நடந்து போகும்போது அந்த அப்படியே குழியில ஒழுங்கு அப்படியே காண போயிட்டாங்க. ஆனா நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க ஆண்டவர் பிள்ளையா இருந்தா பரிசுத்த ஆவி உங்களை எச்சரிப்பார். உங்களுக்கு தெரியுமா? பவுல் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துக்கு போகக்கூடாது, பரிசுத்த ஆவி போய் நிப்பாட்டினாரு. பவுல், அந்த இடத்துக்கு போகாத, நீ அந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு ஆபத்து இருக்கு. பாருங்க எவ்வளோ நல்ல கடவுள் நம்மளுடைய கடவுள் தெரியுங்களா? அப்போ இந்த வேசி என்னன்னா ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, அவங்க கடவுளை நேசிக்கிறாங்க. உங்களுக்கு டுடே most important thing is loving God. Why we need to love God? யார் நீங்க நானே கடவுளை நம்ம நேசிக்கணும்னா, நீங்க நினைக்கிறேன் 4:20 1 John 4:20 இப்போ 19 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் நம்மளை நேசித்தாரு. தெரியுங்களா? பாருங்க, God so loved the world, என்ன செஞ்சார்? gave his son. நேசித்து என்ன சிலுவைக்கு போனாரு. நம்ம கடமை என்னன்னா, நீங்க என்ன செய்யறதுக்கு முன்ன அவரே நீங்க நேசிக்கணும். எது என்ன செய்கிறீங்களோ அதை செய்யறதுக்கு முன்ன ஒரு சர்ச்சுக்கு வந்துருக்கீங்களா? நீங்க உண்மையாக நேசித்து அப்பதான்
அவங்க அப்பா பரலோகத்தில் ஐயோ என் பிள்ளை என்னை நேசித்து சபைக்கு வந்திருக்காரு, என் பிள்ளை நேசித்து என்னை ஜெபிக்கிறாரு, என் பிள்ளை என்னை நேசித்து என்ன ஊழியத்துக்கு போறாரு. அப்போ அன்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரியுங்களா? ஓகே டு ஓகே ஹி என்ன எடுத்துக்கினா he her love towards not change towards God has not changed. அவங்க வந்து still is not afraid to die. என்ன தெரியுங்களா? இவங்க அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்கணும். மாட்டுனா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும், மரணம் கிடைக்கும். அந்த உயிருக்கு பயப்படாம கடவுள் நேசத்தினால என்ன செஞ்சாங்க? 2 பேர் போய் ஒழிச்சிட்டாங்க. அப்போ பால் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஐ எம் willing to give my life for the gospel. என் உயிரை கொடுக்கறதுக்கு நான் இருக்கிறேன். அப்போ the greatest thing is love. அப்போ love, நான் உண்மையா சொல்றேன், நாளைக்கு நாளை நம்ம வந்து வேத வசனம் படிக்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. இது பிசாசோட தந்திரம். பிசாஸ் ஜெபிக்கிறது குறையுது, எல்லாம் குறையுது. என்ன கடமைக்காக கடமை அன்னைக்கு அன்னைக்கு சர்ச்சுக்கு போவோம், ஐயா இல்லை கடவுள் எனக்காக சிலுவையில் மறைத்திருக்கிறாரு, என்னை நேசித்து என் பாவத்தை சுமந்திருக்கிறாரு, நான் போய் இந்த கடவுளை போய் உண்மையாக போய் இந்த கடவுளை நான் துதிக்க போறேன். அந்த நோக்கத்தில் நீங்க நானும் வரேன். ஓகே ஓகே அடுத்தது வந்து பாருங்க, கடைசி நாளில் வெளிப்படுத்த சொல்லிட்டு போயிடுறேன். இங்கே எழுதின அறிந்து கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2:4 கொண்டு they have left the first love. ஏன்னா ரெவலேஷன் புஸ்தகத்தில் கடைசி நாளில் உங்க மொத்த அன்பு நீங்க எரிந்து போவீங்க. ஆரம்பத்தில் எப்படி நல்லா யோசிச்சு பாருங்க, ஆரம்பத்தில் எப்படி கடவுளை நீ நேசித்தீங்க? பைபிள் படிக்கிறதுன்னா, ஊழியத்துக்கு போறதுன்னா, நான் முத ரட்சிக்கப்பட்டோன்னு எனக்கு வந்து காஸ்பல் யோவான் காஸ்பல் கொடுத்தாங்க. போய் 8 தரம் பைபிள் படித்தேன், 8 தரம் பைபிள் படித்தேன். ஆனா அன்பு அப்போ நாளைக்கு நாள் இந்த அன்பு குறைஞ்சிட்டு போவோம். நீங்க தான் டைமுக்கு டைம் செக் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட நான் எப்படி நான் நேசித்தேன், அந்த அன்பு குறையுது ஆண்டவரே என்று சொல்லு ஆண்டவரே சொல்லிட்டு நீங்க ஜெபிக்கலாம், ஆண்டவர் பேசுவாரு. ஓகே அப்போ left your first love. Okay மத்தேயு 24:12 because the iniquity shall abound, the love of many shall wax cold. என்ன தெரியுமா? பாவம் பெருக பெருக உங்களுடைய அன்பு தங்கி போகும். wax coldனா அவ்வளோ கடவுள் மேல உங்க அன்பு இருக்காது, கோல்டு ரெடி அன்பு, தெரியுங்களா? அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே ஆனா இதுல யோவான் சென்ட் ஜான் 21:5 பாருங்க, இதுதான் கடவுள் உங்கள்கிட்ட இருந்து என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. 21 நினைக்கிறேன் 15 படியா? அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசித்தேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக என்றார். பாத்தீங்களா? இப்போ சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கேளுங்க, நீங்க சண்டே ஸ்கூல் டீச் பண்ணலாம், சண்டே ஸ்கூல் போய் கேட்ச் பண்ணிட்டு பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா நீங்க உண்மையாக அன்போடு செய்கிறீங்களா? Do you really love God? Do you really love God to do something for God? அப்போ அன்பு அவர் சொன்னாரு, என்ன, feed my lamb, feed my sheep. Everything you are giving to God. God so loved the world he gave. நம்ம கொடுக்கும் போது நம்ம எப்படி கொடுக்கணும்? அன்போட கொடுக்கணும் கடவுளுக்கு. அப்படின்னா அவரே உங்க மேல என்ன செய்வாரு? பிரியமா இருப்பாரு. ஓகே ஓகே praise the Lord, hallelujah. ஓகே அப்போ ஜோஷுவா புஸ்தகம் 2:11 படியா? ஜோஷுவா புஸ்தகம் 2:11 மறுபடியும் போய்வோம்.
கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. ஓகே. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. ஓகே. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஜோஷ் இந்த ஸ்திரீ வந்து முதலாவது அவங்களுக்கு கரெக்டா நீங்க பாத்தீங்களா, அவங்க உண்மையாக கடவுள் எப்படி தெரியும் அவங்களுக்கு பேசுறாங்கன்னா, அங்க உயிர் அவங்க பயப்படல. அவங்க மாற்றினா என்ன ஆகும், உயிர் போயிட வாய்ப்பு இல்லை. கடவுள் கடவுள் நேசிக்கிறாங்க. ரெண்டாவது காரியம், இவங்க நல்லா படிச்சு பாருங்க, நம்ம கடவுளை பத்தி அவங்களுக்கு தெரியுது. உங்க கடவுள் அவங்க சொல்றாங்க, ஜோஷாவோட ஸ்பாய் கிட்ட உங்க கடவுள் பத்தி, யோர் காட். ஓகே, என்னன்னா 11 மறுபடி படியா, நான் மறுபடியும் 11 படியா. கேள்விப்பட்ட போது உங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. ஓகே. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. என்ன சொல்றாங்கன்னா கேளுங்க. ஓகே, அந்த சோப்பு சமுதிரம் அந்த ஸ்பிரிட் பார்த்து இருக்கிறாங்க. எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் சோப்பு சமுதிரம் தண்ணி ஓடிட்டு இருக்கு, அந்த அந்த ஈஜிப்ட்ல இருந்து ஜனங்கள் வரும்போது அந்த கடவுள் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த ரெண்டு தண்ணி வந்து ரெண்டு பிரிஞ்சு போயிடுச்சு. அப்போ அவங்க எப்படி நடந்து போனாங்க, தண்ணி இருக்கிற இடத்துல தண்ணி குறைஞ்சு போன உடனே எப்படி இருக்கும், சேரா இருக்கும். உண்மையா பொய்யா? சேரா இருக்கும். ஆனா அவங்க சொல்றாங்க, அவங்க கண்ணால பார்த்தாங்க, நான் கேட்டோம் பார்த்தோம், ஆனா நீங்க ஈஜிப்ட்ல இருந்து அந்த சமுதிர வழியா போகும்போது நான் அந்த இடத்துல வந்து டிரைவ் தட் பிளேஸ், நீங்க டிரைவ்ல நடந்து போனீங்க. அப்போ இதெல்லாம் பார்த்த பிறகு அவங்களோட கரேஜ், நோ மோர் கரேஜ், அற்று போயிட்டாங்க. மேல் அவர் ஹார்ட் ரொம்பி மேல் என்ன அவ்வளோ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அவருக்கு ஒரு பெரிய மைட்டி காட். கடைசியில 10வது வசனத்துல நினைக்கிற 10-11 அந்த அவங்க வந்து இங்கிலீஷ் நல்லா இருக்கு, நான் படிக்கிற கேளுங்க. தமிழ்ல அப்படின்னா, for the Lord your God, he is God. ஓகே. 11 10ல என்ன சொல்றாங்கன்னா, உங்க கடவுள் அப்படி இப்படி செஞ்சாரு, நம்மளுடைய தைரியம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும், நீங்க வரும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும், கட்டாயம் நம்ம சாக போறோம் சொல்லிட்டு அவ்வளோ பயப்படுறாங்க. ஆனா உங்களுக்கு அந்த பயம் இருக்கா? உங்களுக்கு அந்த பயம் வருதா? ஐயோ என் கடவுள், நான் லேட்டா போனா என்ன கடவுள் எனக்கு என்ன சொல்லுவாரு? Do have the fear in God? லேட்டா வரீங்க, ஓகே. நம்ம பட் ஸ்கூல்ல இருந்தா ஏன் நீங்க சரியா டைம் போறீங்க சொல்லுங்க? பயம். அந்த டைம்க்கு இல்லாட்டி டிடென்ஷன் கிளாஸ்க்கு போகணும், இல்லாட்டி ஏதாவது தண்டனை வச்சிருப்பாங்க. நம்ம டைம்ல பிரிட்டிஷ் டைம்ல வந்து நீ லேட்டா வந்தா 2 அடி அடிக்கும், 2 அடி வாங்கிக்கிறேன். நான் இப்போ வந்து இல்லை, உடஞ்சு போச்சு. ஆனா அப்போ இவங்க சொல்றாங்க உங்க கடவுள் வந்து he is God. அப்புறம் யாரு சொல்றாரு? பீட்டர் சொல்றாரு, அவர் ஜீவன தேவன். அப்போ உங்களுக்கு எப்படி உங்க கடவுளை, நம்ம கடவுளை எப்படி உங்களுக்கு எப்படி தோன்றுது? how you feel? ஓகே, how you feel? பயம் இருக்கா? லேட்டா போறேன், நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போறேன், பைபிள் படிக்கல, ஸ்கூல் டீச்சர் என்ன சொல்லுவாரு? நான் பையன் தான், ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம பயத்தோட டீச்சர் கேட்பா நினைச்சிட்டு படிச்சுட்டு ஹோம் ஒர்க் செஞ்சுட்டு நம்ம போவோம். இப்போ வந்து பைபிள் படிச்சிருக்கீங்களா? இல்ல, சிரிக்கிறீங்க. ஆனா கடவுளுக்கு எப்படி துக்கமா இருக்கா தெரியுமா? உங்களுக்கு துக்கமா இருக்கும். பாருங்க, என் பிள்ளைங்க வந்து எவ்வளோ நெக்லெக்ட் பண்றாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. அப்போ சரி, ஓகே. அப்போ அடுத்ததுக்கு நான் போவாங்க.
ஜோசுவா புஸ்தகம் 2வது அதிகாரம் ஐ திங்க் 11 படிச்சிருக்கியா? 11 படி. கேள்விப்பட்ட போதே எங்கள் இருதயங்கள் கரைந்து போயிற்று. ஓகே. உங்களாலே எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. அப்புறம் அடுத்தது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். பாருங்க, அவங்க சொல்றாங்க, ஒரு பேசிக் சொல்றாங்க, your God is the God of heaven and earth. நம்ம ஆளுகிட்ட போய் சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? போய் ஏன் கடவுள் வந்து வானபூமி உண்டாக்கின கடவுள் நீங்க நாம போய் சொல்ல முடியும்? Can we go and tell the people? That means something is getting wrong with us. They be having only the form of godliness. There is no power in us. சரிங்களா? அப்போ அந்த ஸ்திரீ அப்போ கடைசியாக இவங்க பாதுகாப்பு கேட்கிறாங்க. நீ வரும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என் குடும்பம், என் அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க, எனக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொன்னோடனே என்ன சொல்லி கொடுக்குறான்னா, வாங்க படிப்போம். நினைக்கிறேன் 2வது ஜோசுவா புஸ்தகம் 2:17-18. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கி விட்ட ஜன்னல் கட்டிலே உன் தகப்பனையோ உன் தாயோ உன் சகோதரர்களையோ உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். 18 இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாய் இருப்போம். ஓகே, கர்த்தர் ஸ்தோத்திரம். சோப்பு நூல், நான் தலைப்பு வந்து சோப்பு நூல் ரெட் ஸ்கார்லெட் ரெட் சோப்பு நூல். அப்போ பாருங்க, அந்த காலத்துல சோப்பு நூல் எது குறிக்கிறது? நீங்க சொல்லுங்க. சோப்பு நூல் சீனா பாருங்க, சீனாங்கள் வீடு, புது வீடு கட்டும் போது அவங்க சோப்பு இது போடுறாங்க, சோப்பு துணி கட்டுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதுதான் அவங்களுக்கு தெரியும் சோப்பு எதை குறிக்குதுன்னா கடவுள் ரத்தம் குறிக்கும். சரிங்களா? ரத்தம் குறிக்குது. அப்போ அந்த காலத்துல வெறும் சோப்பு நூல், only just a thread there, and அந்த லேடிக்கு வந்து பாதுகாப்பு கடவுள் கொடுத்தாரு. அவங்க மறுபடி வரும், அவங்க ஒன்றும் கண்டிஷன் கொடுத்துச்சு. என்ன கண்டிஷன்னா, ஆனா அந்த வீட்டில இருந்து நீ வெளியே வந்தா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா இல்லை எனக்கு தெரியாது, ஆனா உங்க குடும்பம் மட்டும் ரத்தக்குள்ளே சோப்புக்குள்ளே இருந்தா உங்களுக்கு பாதுகாப்பு. அப்போ சோப்பு வந்து ரத்தம் குறிக்கிறீங்க. பாருங்க, அந்த காலத்துல சீனாவில் வந்து இயேசு வர்றதுக்கு முன்னே, this is how they brought the people from the Egypt. They used the scarlet thread for protection. Okay, அப்போ okay, and we can see பழைய கடையில வந்து எல்வின் போனா தெரியும், சோப்பு அங்க எவ்ரி வீட்டில் பாருங்க சோப்பு துணி தொங்கிட்டு இருக்கும். ஒரு ஏதாவது என்ன அவருக்கு தெரியாது, சோப்பு அங்க தொங்கிட்டு இருக்கு. ஆனா அது இப்போ பவர் இல்லை, ஒண்ணும் இல்லை, வெறும் துணி தான், அங்க வேற ஒன்றும் பவர் இல்லை. பாருங்க, அடுத்தது ஜோசுவாவுக்கு வந்து கடவுள் என்ன சொல்லி கொடுத்தாரு? சோப்பு நூறு போட சொன்னாரு. அது சிம்பிள் ஆஃப் இயேசுவோட ரத்தம். ஓகே, அப்போ ஜோசுவாக்கு மோசஸ்க்கு கடவுள் என்ன சொல்லி கொடுத்தாரு? ஓகே, யாத்திரையாகமம் புத்தகம் எக்ஸோடஸ் சாப்டர் 12. யாத்திரையாகமம் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும்.
அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். ஓகே. நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும். ஓகே. 13 மறுபடி படி. 12 படிச்சிட்டியா? நீங்கள் இருக்கும் வீடுகளிலே ஓகே அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். ஓகே. அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். ஓகே. நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும். பாருங்க, இங்க வேற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. அழிக்கும் வாதை பாருங்க, அவ்வளவு பாதுகாப்பு. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா நீங்க அப்போ மோசே என்ன செஞ்சார் தெரியுங்களா? ஒரு இடத்துல நான் எழுதிருக்கேன். ஓகே. அப்போ 12 மோசே சொல்லி கொடுத்தாரு, நான் வந்து இந்த தேசத்துல நான் அழிக்க போறேன். ஆனா அப்போ நீங்க அவங்க பாதுகாப்புக்கு நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு ஆடு வெட்டி அந்த ரத்தத்தை உங்க டோர் போஸ்ட்ல அப்படியே பூசி வைங்க சொல்லி கொடுத்தாரு. அப்போ என்ன சொல்லி கொடுத்தாரு? அந்த ரத்தம் இருந்துச்சுன்னா அழிக்கும் வாதை அவங்க கூடாரத்துல அணுகாது. ஒண்ணு நல்லது. ஓகே. அப்புறம் வேற என்ன தேசத்தை அழிக்கும் போது ஓகே ஓகே 2 முடியுது. ஓகே. 2வது என்ன? சரி, ஆட்டுக்குட்டின் ரத்தம். அப்புறம் என்ன உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ஆனா கடைசியாக நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். ஆனா எபிரேயர் புஸ்தகம் நம்ம போவோம். எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1 - 4 வரை. அது 14 படிச்ச போதுங்க. இல்ல 1-4 படிச்சிருக்கியா? 1-4. இவர் தேவதூதரை பார்க்கிலோ எவ்வளவு விசேஷித்த எபிரேயர் புஸ்தகம் Hebrew chapter 10 verse 14. அப்போ அல்லாமலோ காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்த பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஓகே ஓகே. இங்க கேளுங்க எல்லாரும். பாருங்க, இதுல வந்து பாதுகாப்பு தான் நம்ம பேசியிருப்பாங்க. பாதுகாப்பு. ஆனா உங்க பாவம் மன்னிப்புக்கிறதுக்கு என்ன வழி? சரி, பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு என்ன வழி? அதனால்தான் ஆண்டவர் இயேசு பாருங்க, அந்த ரத்தம், அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம், ஆடு மாடுகிற ரத்தம் உங்க பாவத்தை என்ன செய்ய பாவம் கழுவ முடியாது. அது உங்களுக்கு ஒரு சிம்பல் தான். He will give only protect you. ஆனா இயேசுவின் ரத்தம்னா உங்களை என்ன செய்யும்? உங்க பாவங்களை நீக்கி உங்களை சுத்தி காட்டுங்க. பாருங்க, இதை என்ன நான் பேச போறேன்னா, ஜோசுவா காலத்துல, ஜோசப் காலத்துல, அப்புறம் எல்லாரும் கடவுள் இங்க இருந்தாரு, கூட இருந்தாரு. பாருங்க, ஜோசுவா கூட இருந்தாரு, மோசஸ் கூட இருந்தாரு, இலாயா கூட இருந்தாரு. ஆனா புதிய ஏற்பாடுல வந்து கடவுள் உங்க கூட வந்து வாழ்றதுக்கு அவரு எதிர்பார்க்கிறார். He want to come and live inside you. புரியுதா? புதிய ஏற்பாடுல வந்து God says I want to come and live inside you. Okay, இது வாங்க, இது நான் முடிச்சிடுவோம் இன்னைக்கு. லூக்கா புஸ்தகம் லூக்கா புஸ்தகம் 10:19 வசனம் 5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஓகே, பாருங்க, இவங்க சில டைம்ல அவன் கண்ணு தான் ரொம்ப முக்கியம் தெரியுங்களா?
நம்ம ஆவிக்குரிய கண்ணை வந்து கடவுள் திறக்கணும். சில பேர் கம் டவுன், சீக்கிரமா இறங்கி வா, நம்ம வீட்டில் தங்க வேண்டும் சொல்லும் போது நம்ம உங்களுக்கு மனசுல என்ன தோன்றுது? இயேசு யாரு? உலகத்துல ஜனங்கள் என்ன சொல்றாங்க? அவருடைய தச்சனுடைய குமாரன், அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி. ஆனா நீங்க நான் அவரை பத்தி நாம என்ன நினைக்கிறோம்? உங்களோட அபிப்பிராயம் அவரை பத்தி என்ன? அதான் நீங்க நம்ம அதிகமா அவர் வந்து தச்சனுடைய குமாரன் இல்லை, நமக்காக பிக்காம தச்சனுடைய குமார் நமக்காக. ஆனா அவர் யாரு தெரியுமா? அந்த ஸ்திரீ சொன்னாங்க, உங்க கடவுள் என்ன கடவுள்? உண்மையான கடவுள். பேதுரு என்ன சொன்னாரு? உங்க கடவுள், நம்முடைய கடவுள் வந்து ஜீவனோட கடவுள். அப்போ இந்த இயேசு உங்க உள்ளத்துல வரும்போது அவர் என்ன ஏன் உங்க உள்ளத்துல வர்றன்னா, இந்த வீடு ஒரு 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 அத்தாரிட்டி கூட பேசுறாரு. சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்க வேண்டும். ஒரு அதிகாரம். ஏன் அப்படி சொல்றாரு? உங்க வீடு இல்லை, உங்க உள்ளம் இல்லை. அவர் என்ன செஞ்சாரு? உங்களை வாங்கிட்டாரு. உங்களை எப்படி வாங்கினாரு? நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் போன சண்டே நட்டு கொடுத்த 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 6:19 அவர் என்ன செஞ்சாரு? படிச்சா நல்லா இருக்கும். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோ உங்களே தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று பாருங்க. உங்க இருதயம் பரிசுத்தமுடைய ஆலயம், மகா பரிசுத்த கடவுள் ஆலயம். ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். நீங்களே தேவனுடைய ஆலயம். மகா பரிசுத்த கடவுள் வந்து என்ன? இப்ப வந்து அநேக பேரு ஒரு காலத்துல கடவுள் பயந்து ஜீவிச்ச ஜனங்கள் வந்து சாராயம் கொடுக்குறாங்க, சிகரெட் கொடுக்குறாங்க, வெற்றிலை பாக்கு போடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஏன்னா இந்த கடைசி நாளில பிசாசுல விதவிதமான போதனை சபைக்கு கொண்டு வர்றாரு. ஆனா கடவுள் உங்களை நினைச்சபடி அவர் வந்து ஒரு தச்சோட குமாரன் இல்லை. உங்களுக்காக மகாபரிசுத்த கடவுள் உங்களுக்காக எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து அவர் உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினார். He had no sin, made himself sin. பாவம் அறியாத நமக்காக பாவம் ஒரு கடவுள், தெரியுங்களா? அப்போ அந்த கடவுள் தான் உங்க வீட்டுல சொல்றாரு, I want to come down. அப்போ கொரிந்தியர் புஸ்தகத்துல எத்தனை பேர் உண்மையா படிச்சீங்க? 20வது வசனம் நல்லா படிச்சு படிங்க. 30வது 20வது வசனம் என்ன பண்ணுது? சரீரத்திலே தேவனை மகி செய்கிறீங்களா? நம்ம செய்கிறோமா? 24 மணி நேரம் நீங்க நானே கடவுளை சர்ச்சுக்கு போக தேவையில்லை. சொந்த வீட்டுல காரை ஓட்டும் போது, நீங்க வேலைக்கு போகும்போது, எந்த நேரமும் என்ன செய்யலாம்? சரீரத்திலே தேவனை நீங்க மகிமைப்படுத்தணும். தாவீது ராஜா எக்காலத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது. பாருங்க, தாவீது ஒரு ரகசியத்தை நம்ம சொல்லி கொடுக்குறாரு. பாருங்க இந்த ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா உள்ளத்தில் இருக்கிறார். ஆனா உண்மையாக இப்போ இருக்கிறாரா? போய் நீங்க செக் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்க வருவதெல்லாம் வேத படிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அதனால்தான் பவுல் கொரிந்தியர் புஸ்தகத்துக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்தார். என்ன எச்சரிப்பு கொடுத்தா தெரியுங்களா? 2 கொரிந்தியர் 13:5 ஒரு எச்சரிப்பு. என்ன எச்சரிப்பு? படியா. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்க. உங்களை நீங்களே பரிசித்து பாருங்க.
இயேசு கிறிஸ்து ம். உங்களுக்குள் இருக்கிறார் என்று ஆ. உங்களை நீங்களே அறியீர்களா? இதுதான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ். சும்மா வந்துட்டு உட்காந்து போகாதீங்க. எந்த 10 வருஷம் முன்னே அவர் கூட இருந்தாரு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இருக்கிறாரா? தெரியுங்களா? அதனாலதான் கடவுள் நம்மளுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறார். செகண்ட் சான்ஸ். அவங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு எத்தனை சாட்சி கொடுத்துருக்கேன். நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கே அறியாம ஒரு பாரத்தை குறைஞ்சி போயிடுச்சு. ஒரு பாவ பாரம் ஒரு பெரிய மூட்டை, என்ன மாதிரி விதவிதமான மூட்டை தூக்கிட்டு செஞ்ச பாவம் பெரிய மூட்டை நான் தூக்கிட்டு இருந்தேன். அறிக்கை செஞ்ச பிறகு என் சபை விட்டு வெளியே வரும்போது என்னமோ ஒரு 30-40 வருஷம் பெரிய மூட்டை தூக்கிட்டு இருந்தேன். அது ஏற்க உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப லாய்ட்டா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுதான் ஒரு அடையாளம். கடவுள் உங்க உள்ளத்துல வந்துட்டார். அதான் ஒரு அடையாளம். அதனால்தான் I decided to go to Bible school. I said I must go. நான் போய் பைபிள் ஸ்கூல்ல படிச்சு இந்த தமிழ் மக்களை போய் சொல்லிக் கொடுக்கணும். இயேசுதான் மெய்யான தேவன், அவரை நீங்க விசுவாசிங்க, அவரு உங்களை மன்னிப்பாரு, உங்களை வழி நடத்துவார் சொல்லிட்டு அதான் பைபிள் ஸ்கூல் போனோம். அப்போ glorify God in your body. We cannot think, you see, when you think, who is this? Glorify God in my body. ஆனா இது எதை குறித்து? நம்ம வளர்ச்சி. You must grow up to the stage. No, God is inside you. Understand? You must know. After 40 years you must know. 40 வருஷம் பிறகு உங்களுக்கு தெரியணும் இந்த கடவுள் உங்களுக்கு தெரியும். உங்க ஜப வாழ்க்கை மாறும், பைபிள் படிக்கிறது மாறும், ஆங்கிலம் பேசுறது மாறும், எல்லாம் மாறும். ஏன்னா உள்ள மாறிக்கிட்டே வரும். மாறிக்கிட்டே வரும். ஏன்னா இயேசு கூட நீங்க மாறிக்கிட்டே வந்தாதான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும். சரிங்களா? ஓகே. அப்போ சீக்கிரம் எழுதிவான். ஓகே. 5 காரியத்தை எழுதி போடுங்க. உங்க பேப்பர் பென்சில் இருந்தா அவர் வரும்போது என்ன நடக்கும் தெரியுங்களா? மத்தேயு 5:6 நீதி மேல பசி தாகம் உள்ளவர் பாக்கியவான்கள், அவங்க திருப்தி அடைவார்கள். உங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? பசி. ஒரு காலத்துல மீன் பசி, அந்த பசி என்னென்னோ பசியா இருந்துச்சு. When Jesus comes to your heart, brothers and sisters, you will get hunger and thirst for God. You know that's one thing you must understand. Hunger, that's one sign. Okay. Rendav sign, your heart is the house of God. Rendav sign வந்து உங்க வீடு அவருடைய ஆலயம். அது அவங்களுடைய ஆலயம், உங்களுக்கு சொந்தம் இல்லை. ஓகே. மூணாவது ஏன் அவர் வந்தார் தெரியுங்களா? ப்ளீஸ் மேக் நோட். இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓல்ட் டெஸ்டமென்ட்ல வந்து கேளுங்க. ஓல்ட் டெஸ்டமென்ட் வந்து மோசே, ஜோஷுவா எல்லாரும் கடவுள்கிட்ட ரொம்ப நெருங்கி இருந்தாங்க. ஆனா ஒரு காரியத்தை என்ன தெரியுங்களா? They cannot have fellowship with God. கடவுள்கிட்ட ஐக்கியம் இல்லை. ஜோஷுவா கடவுள் வந்து அந்த நம்ம எப்படி ஐக்கியம் கொள்கிறோமா அந்த ஐக்கியம் ஜோஷுவாக்கு இல்லை. Because they are still saved by believe in God only. தெரியுங்களா? believe in God only. அவங்கெல்லாம் they God, ஆனா ஐக்கியம் இல்லை. ஆனா புதிய ஏற்பாடு வந்து கடவுள் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு உங்க கூட உட்கார்ந்துட்டு பேசுறதுக்கு. longing, ஒரு பாட்டை பாட போறோம். longing to have fellowship with you. When Adam and Eve, they came, who came for looking for who? God. பரலோகத்திலிருந்து கடவுள் ஆதம் தோட்டத்துக்கு இறங்கி வந்து என்ன கேட்டாரு? ஆதாம் இங்கே இருக்கிறாய், ஏன்? ஆடு மாடி கடவுள் வந்து ஐக்கியம் fellowship. ஆடு மாடு படிச்சாரு, அவங்களுக்கு அவர் பேச முடியாது. ஆனா he can have fellowship only Adam and Eve. பிசாசு
பிசாசுக்கு பிடிக்காது. நீங்க கடவுள்கிட்ட உட்காந்து பேசுறது பிடிக்காது. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்து சொல்லுங்க. நான் சொல்றேன், கடவுள் உங்ககிட்ட பேசுவார்னு உண்மையா பேசுவார். நேற்று ராத்திரில ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. என் பேட்டு காண போயிடுச்சு. தேடி தேடி பேட் எல்லாமே கஷ்டம் சர்ச்சுக்கு போடுறீங்க. அப்போ ஆண்டவரே என் பேட் இங்கே இருக்கு தெரியும், அவங்க மட்டும்தான் தெரியும் அப்பா சொல்லிட்டு கொஞ்சம் ஜெபிச்சேன். அப்புறம் ஒரு வாய்ஸ் சொல்லுது, கட்டில் கீழே கட்டில் கீழே பாருங்க. ஒன்று தேடும்போது கட்டில் கீழே என் பேட் எடுத்துட்டாங்க. See, God want to speak to you. கடவுள் பேசிட்டு இருக்கிறாரு. நான் கேன்சர் நோயில கஷ்டப்படும் போது கடவுள் பேசினாரு. அந்த நோய் பத்தி ஏன் கவலைப்பட்டு இருக்கிற? அந்த நோய் வந்து உங்களுக்கு என்ன வர்றது, என்ன மரண பொருள் வர்றது. என் நாமம் உங்க மூலமா மகிமைப்படணும், அவர் நாமம் மகிமைப்படணும் சொல்லி. அப்போ God he want a fellowship. ஆனா இதுதான் நமக்குள்ள என்ன இல்லை, இந்த ஐக்கியம் இல்லை. எத்தனை பேர் கடவுள் உட்காந்து கடவுள் பேசுறீங்க? காலம் மேலே ஏன் பேசுறீங்களா? எனக்கு அவர் பேசுவாரு. இன்னைக்கு அங்க இடத்துக்கு போகாத, இப்படி போ. so many experience கடவுள் பேசுறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ மூணாவது fellowship. ஓகே, நாலாவது burden for the souls. ஒரு காரியத்தை சொல்றேன், கடவுள் உங்க உள்ளே இருந்துச்சுன்னா உங்க உள்ளம் எரிஞ்சிட்டு இருக்கும். என்ன எரியும்? என்ன யார்கிட்ட போய் சொல்லணும், யார்கிட்ட போய் சொல்லணும், யார்கிட்ட போய் சொல்லணும் சொல்லி you will be burning inside your heart. Burden for the lost soul. ஆத்மா பாரம் இல்லாத ஜனங்கள் அவங்க கிட்ட கடவுள் இல்லை. நான் சொல்றேன், இது ஒரு அடையாளம். burden பாருங்க, அதுதான் பிசாசு என்ன செய்கிறாங்க, தடை செய்கிறாங்க. அந்த யுத்த சிலமே சும்மா வந்துட்டு உட்காந்துட்டு போய் பாருங்க. முந்தி எல்லா பேப்பர் பென்சில் கூட வரைவீங்க, நோட் எடுப்பீங்க. இப்போ வந்து குறைஞ்சு போச்சு எல்லாம். அன்பு குறைய குறைய என்ன இதெல்லாம் குறைஞ்சிட்டு போகும். அது வெரி பேட் சைன். ஓகே ஓகே, burden for love. Okay, and God so loved the world he gave. Okay, God so loved the world he gave. Okay, ரெண்டாவது, நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் உங்க இருதயத்தை தொடுவாரு, உங்க புது மனுஷனாக மாறுவாரு. ஆனா மறக்காதீங்க, ஒரு காரியத்தை அவர் செய்வார். என்ன சொல்லுங்க? என்ன தொடுவார் தெரியுங்களா? உங்க பர்ஸ். அந்த பர்ஸ் தொடுவாரு. உங்க கிவிங் will change. நான் ஒரு காலத்துல நம்ம ஒரு 10 காசு, அந்த காலத்துல 10 காசு இந்த டைம்ல ஒரு வழி கடையில போய் சாப்பிட்டு ஒரு வழி அப்படியே கடையில போடுவோம். இப்போ வந்து கடவுள் கொடுக்கும் போது ஒரு வழி கூட வேண்டாம், எப்படியாவது மினிமம் 10 வழி போடணும். ஏன்னா அவர் நினைக்க 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 அவர் செஞ்சது நினைக்க ஐயோ பாருங்க, அவ்வளோ ஒரு வாரம் கடவுள் கொடுக்குறது. God will touch your pocket. அப்புறம் you will give and ஐந்தாவது, எத்தனை பேர் எதிரிகளை மன்னிக்க முடியாமல் இருக்கிறீங்க? சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ செத்தா கூட மன்னிக்க மாட்டேன். ஏன் தெரியுங்களா? உங்க சுயநலம் மன்னிக்க மாட்டார், உங்க இந்த மனுஷன் மன்னிக்க மாட்டார். ஆனா இயேசு உங்க உள்ள வரும்போது அவரே என்ன செய்வாரு? உங்க எதிரிகளே உங்களை நேசிக்க வைத்தார், எதிரிகளே அவன் வீட்டுக்கு மன்னிப்ப வைத்தார். அதான் ஒரு அடையாளம். ஓகே ஓகே, அதான் ஒரு கடைசி. ஓகே ஓகே, தட்ஸ் திங். ஓகே, அதான் ஒரு அடையாளம். பாருங்க, சக்கேயோ அப்படி சீக்கிரமா எழுதி வா, நான் வீட்டில் தங்க வேண்டும். சக்கேயோ என்ன சொன்னாரு தெரியுங்களா? இதுல வந்து பாவ அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க விசுவாசித்தா இயேசு உள்ளத்தில் வரமாட்டாரு. பாவ அறிக்கை நீங்க செய்யும் போதுதான்
ஆண்டவர் மூலத்தில் வருவார். கடைசியாக 1 John chapter 1. First John chapter 1. ஏழு 9 படியா, 7வது வசனம் 9வது வசனம். அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஓகே. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஓகே ஓகே கேளுங்க. only the blood of Jesus Christ ரத்தம் மட்டும்தான் உங்களை சுத்திகரிக்கிறது. ஆனா நீங்க நானே என்ன செய்யணும் தெரியுமா? பேதுரு என்ன சொன்னாரு தெரியுமா? பேதுரு ஆண்டவர்கிட்ட, நான் பாவி ஆகிய மேல கிருபையாய், you must admit you are a sinner. சும்மா வரமாட்டாரு. இப்போ எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, நீங்க அவர் வரமாட்டாரு. ஆனா அட்மிட் பண்ணோம். அது பேதுரு எத்தனை வருஷம் கடவுளுக்குள்ள இருந்தாரு. ஆனா அந்த வார்த்தை வாயில வரல. என்ன சொன்னாரு? அந்த மீன் பிடிச்ச பிறகு ஆண்டவரே என்ன பாவி ஆகிய என் மேல கிருபையாயிரும். 4 காரியத்தை எழுதுங்களா? admit, admit, B, believe, C, confess, R, receive. admitனா நீங்க பாவி என்று ஒத்துக்கொள்ளணும். ஓகே. 2, ஒரு இருதயத்துல இயேசு உங்க பாவத்துக்கு மரணத்தினாலே விசுவாசிக்கணும். 3வது சி, இதை அறிக்கை செய்யணும். ஓகே. அறிக்கை செஞ்ச பிறகு இயேசுவை நீங்க கூப்பிடும். அதான் ஓகே. படியா 9 படி. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஓகே. பாருங்க, உங்க பாவம் மட்டும் இல்ல. அந்த வசனத்தை படிக்கும் போது நம்ம தியானி பாவம், நீ செஞ்ச எல்லா பாவம், சின்ன வயசுல பாவம், எல்லா பாவம், அநியாயம் வேற, பாவம் வேற. அப்போ பாவம் அநியாயங்களை நீக்கி உங்களை என்ன செய்வாரு? சுத்திகரிப்பாரு. அப்படிதான் ஜக்கேயுஸ் என்ன செஞ்சாரு? பாவம் அறிக்கை செஞ்ச பிறகு சந்தோஷத்தோட இயேசு வீட்டுக்கு போனார். அப்போ சரிங்களா? அப்போ ஜக்கேயு வாழ்க்கை நீங்க பாத்தீங்களா? அவர் வந்து ஆண்டவர் ஜக்கேயு ஆண்டவர் உள்ள வந்த உடனே நீங்க நல்லா பாருங்க என்ன நடந்துச்சு. யாரும் சொல்லல அவர்கிட்ட. என்ன ஆண்டவரை ஏமாத்தி வாழ்ந்திருந்தாரு. என்ன செஞ்சாரு? ஆண்டவரே ஒரு காலத்துல இயேசு யாருன்னு தெரியாது. இயேசு வந்த உடனே கடவுள் அவங்க கண்ணை திறந்துட்டாரு. இயேசு ஒரு காலத்துல கச்சின குமாரன் இருந்திருப்பாரு. ஆனா இயேசு வந்த உடனே என்ன சொன்னாரு? ஆண்டவரே, நான் யாராவது ஏமாத்தி சம்பாரிச்சு ஏமாத்திருந்தா 10 மடங்கு நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். கொடுத்த பிறகு அவங்கள என்ன செஞ்சாரு? மன்னித்தாரு. தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. ஒரு காசை உங்களை ஏமாத்தி இந்த காசுகளை நான் வாங்கியிருக்கிறேன். ஆனா அடுத்தது என்ன செஞ்சாரு? மன்னிச்சு forgive and return all the back the money. And okay, I forgot one thing. Okay, அப்போ கடைசியில அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஓகே அவரு கொடுத்துட்டு 3வது ஜனங்களை மன்னிச்சாரு. ஜனங்கள் யார் யாரு காசு கொடுக்க அவங்களை அவர் மன்னிச்சாரு. ஓகே. நீங்க இயேசு வரும்போது நீங்க உங்களுக்கு என்ன நடக்க தெரியுங்களா? அவரு உங்க லைஃப் கண்ட்ரோல் பண்றாரு. ஜக்கேயு ஒரு காலத்துல காசு கொடுக்க மாட்டாரு, காசு வாங்கிட்டு இருந்தாரு.
இயேசு உள்ள வந்த பிறகு பாதி ஆஸ்தி கடவுள் கொடுத்தாரு. ஏன் கடவுள் அவ்வளவு காசு கொடுத்தாரு சொல்லுங்க? ஏன் why did he give so much money? ஏன் கொடுத்தாரு தெரியுங்களா? ஆண்டவரே, ஒரு காலத்துல ரட்சிப்பு எனக்கு தெரியாது, கடவுள் யார் எனக்கு தெரியாது ஆண்டவரே, இப்பதான் தெரியும் நீ மெய்யான தேவன். ஆனா எத்தனை 1000 பேர் உலகத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே, இந்த காசி அவங்களுக்கே செலவு பண்ணி ஆண்டவருக்கு சபைக்கு கொடுத்தாரு பாருங்க. அதனால்தான் அதான் முக்கியம். அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கடவுள் அற்புதம் செய்ய வேணும்னா அவரே நீங்க என்ன செய்யணும்? அவரே அவர் பாவம் அறிக்கை செய்து நீங்க அவர் உள்ள வரும்போது தான் உங்களே அவருடைய சித்த பிரகாரம் உங்களை நடத்துவார். ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு நல்லா இருக்குங்க. என்னோட பிரசங்கத்துக்கு என் பாட்டுக்கு நல்லா இருக்கும். நீங்க இந்த பாட்டு கேட்டு கடவுள் போக்க கொடுங்க.